2-3 வருஷம் இதுலயே பருத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்தது பெரிய ஆச்சரியமா இருக்கு. வருமா வராதுன்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிளட் அடிச்சது நல்லா வந்துட்டுது. இந்த வயல்ல இந்த வருஷம் போட்டது என்ன வளர்ச்சி வருமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மண் வளத்தை இது பாதுகாத்து கொடுத்துட்டுது. தானா இயற்கையான மண் வந்துடுச்சு. அதுதான் இது ஒரு சிறப்பான விஷயம். வித்துட்டேன். ஏமண்ட் வெயிட்டிலேயே ராலி எடை போட்டுட்டு வர சொன்னேன், நெல்லி எடை போட சொன்னேன். பயோ முறையிலையும் பெங்களூர் அனுப்புனாங்க என் நெல்லை. அதுல பயோ இதுலயும் பாஸ் பண்ணிட்டுது என் நெல்லு. நல்ல விலை கிடைச்சது. ஏமண்ட் வெயிட்டிலேயே வித்துட்டேன். நல்ல பணம். விவசாய சங்கங்கிறதுனால விவசாயிகளுக்கு எது நன்மை அளிக்குமோ அதுக்கு நாங்கள் உறுதுணையாக தானே இருக்கிறோம். அதனால இது நல்லா இருக்கு. நீங்க பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய பேர் விஜய். நான் ஸ்கைவின் என்ற ஒரு இயற்கை ஒரு கம்பெனிலேருந்து வரேன். உங்களுடைய அறிமுகத்தை கொடுங்க சார். தமிழக காவேரி விவசாயிகள் சங்கம், PR பாண்டியன் அணி, மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு. நாங்கள் பிளட் அடித்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளட்டை கொடுத்தாங்க, அதையும் அடித்தோம். அடித்தது பயிர் நல்லா வருது. பிரமாதமாக ஒரு 2-3 வருஷம் இதுலேயே பருத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்தது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வருமா வராதுன்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிளட் அடித்தது நல்லா வந்துட்டுது. ரைஸ் பண்ணி ஜோராக இந்த வருஷம் போட்ட பருத்தி ஆட்டமே வந்துட்டு. இந்த வயலில் இந்த வருஷம் போட்டது என்ன வளர்ச்சி வருமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மண் வளத்தை இது பாதுகாத்து கொடுத்துட்டுது. அடுத்தது பாறை அணைக்கக்குள்ள இந்த சாரல், யூரியா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். முகமா நல்லா இருக்கு. நம்ம நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இதை அடிச்சிருக்கேன். ஈல்டு இன்னும் இருந்ததையும் அடிச்சிருக்கேன். ஓரளவு இந்த தண்ணி வச்சிருக்கேன். இதுல நல்லா தெரியும். நல்ல வளர்ச்சி. மண்ணுடைய தன்மை பழையபடி தானா இயற்கையான மண் வந்துடுச்சு. அதுதான் இது ஒரு சிறப்பான விஷயம். இதுல நல்ல மகசூலும் வரும் அப்படின்னு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. போன வருஷமும் அடிச்சா பிரமாதமா இருந்தது. நல்ல ஏக்கருக்கு 14 குவிண்டால் கிட்டத்தட்ட வந்திருக்கு. போன வருஷம் 14 குவிண்டால் கிட்டத்தட்ட வந்திருக்கு ஏக்கருக்கு. மாவுக்கு 4 சொச்சம் வந்திருக்கு. அதனால நல்லா இருக்கு. இந்த வருஷமா இயங்கியிருக்கோம். அதே அளவுக்கு வந்ததுன்னா இன்னும் பெருமைக்குரிய விஷயம். நெல் சாகுபடி எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருந்ததுங்க. நல்ல ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு நல்லா இருந்தது. நல்ல மகசூல். த்ரூ அவுட்டா பயோ முறையிலேயே நான் நெல்லை வித்துட்டேன். ஏமண்ட் வெயிட்டிலேயே ராலி எடை போட்டுட்டு வர சொன்னேன், நெல்லி எடை போட சொன்னேன். பயோ முறையிலையும் பெங்களூர் அனுப்புனாங்க என் நெல்லை. அதுல பயோ இதுலயும் பாஸ் பண்ணிட்டுது என் நெல்லு. நல்ல விலை கிடைச்சது. ஏமண்ட் வெயிட்டிலேயே வித்துட்டா நல்ல பணம். உர செலவுலாம் எவ்வளவு கணக்கு கம்மியா இருக்கு? இது உர செலவுல மிச்சப்படுத்தணும்னா ஒரு 40% குறையும்னு வச்சுங்களா. 60% செலவு உர செலவுல கொஞ்சம் குறைவா இருக்கு. மகசூல் நல்லா இருக்கு. திருப்திகரமா இருக்கு. 4 குவிண்டாலுக்கு மேல வருது. 4.5 குவிண்டால் கிட்டத்தட்ட எடுத்துட்டோம். நல்லா இருக்கு. இதை வைங்க. கொஞ்சம் ஒரு மாவுக்கு 1 மூட்டை அளவுக்கு வைங்க. ஒரு பக்கம் வைக்காதீங்க, 2 பக்கமும் வைங்க. வச்சீங்கன்னா இன்னும் நல்லா பலனா இருக்கும். சாரல் பயன்படுத்துறதுனால மற்ற விவசாயிகள் என்ன சொல்ல வரீங்க? இது நல்லா இருக்கு. நான் தான் அனுபவிச்சுட்டேன். இது ஒரு நல்லா இருக்கு. நாங்க விவசாய சங்கங்கிறதுனால விவசாயிகளுக்கு எது நன்மை அளிக்குமோ அதுக்கு நாங்க உறுதுணையாக தானே இருக்கிறோம். அதனால இது நல்லா இருக்கு. நீங்க பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். வாங்க, தொடர்ந்து வாங்க. கண்டிப்பா நம்ம பயணம் பண்ணோம்.